எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சீசன சீக்கிரத்துல விரைவில் நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல். என்ன தகவல் அது? உண்மையாவே நிறுத்தப் போறாங்களா? அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். நிறுத்துவதற்கான வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னது யாரு அப்படின்னா வந்து, இந்த ஷோவ நடத்துற டைரக்ஷன் டீமையோ, இல்ல வந்து இந்த ஷோவ நடத்திட்டு இருக்கிற ஹோஸ்ட்டையோ, இல்ல புரொடக்ஷன் டீமையோ கண்டஸ்டன்ட்ட சொல்றேன். அந்த ஷோவ நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து கன்டென்ட் குடுக்க மாட்டேன். சண்டை போடாதீங்கன்னு சொன்னா, நான் சண்டையே போட மாட்டேன். கொஞ்சம் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னா, எதிர்த்து கேள்வி கேட்டு மண்டைய உடைக்கிற ரேஞ்சுக்கு போயிருவேன். ஸோ நான் வந்து 2 எக்ஸ்ட்ரீமா இருப்பேன். நான் வந்து ஒண்ணு பிளாக் இல்ல ஒயிட். கிரேன்ற ஒரு பேச்சே என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வெறுப்பேத்துவதன் உச்சத்துக்கு போய்க்கிட்டு இருக்கானுங்க. அதாவது வந்து இந்த புரொடக்ஷன் டீமுக்கும், டைரக்ஷன் டீமுக்கும் எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படின்றத சோதிக்கிறது தான் பிக் பாஸ் கேம்ன்னு நெனச்சுட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு 14, 15 பேர். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஐயய்ய! அது கேம் கிடையாதுடா. நீங்க உள்ளுக்குள்ள சேர்ந்து ஒரு கேம் ஆடணும். அதுதான் கேமு அப்டின்னா, போங்கண்ணே நீங்க சும்மா ஏதாவது பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா? நாங்க வந்து எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தா எவ்வளவு நாள் இவங்கலாம் வெறுப்பாவாம வெளிய வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காய்ங்க. ஒரு நாளும் நம்மளுடைய கடுப்புகள தாண்டியும் இவங்க இன்னொரு நாள் நம்மள உள்ள வச்சிருக்காய்ங்களான்றது தானே கேமு அப்டின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு உள்ள புரிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காய்ங்க.